மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கும் ப்ராபபிலிட்டி தான் படிக்க போகிறோம். அதில் ஒரு சில கணக்குகள் பார்க்கலாம். இதில் எக்ஸசைஸ் 8.3 எக்ஸசைஸ் 8.3ல் மூணாவது கணக்கு. இஃப் ஏ இஸ் an event of a random experiment such that P of A is to P of A bar is equal to 17:15 and N of S equal to 640, then find N of A bar. ரெண்டாவது கணக்கு N of A. ரெண்டு கணக்கு, இது 5 மார்க் கொஸ்டினு, முக்கியமான கொஸ்டினு, நல்லா கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். P of A is to P of A bar equal to 17:15. இதுதான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் N of S வந்து 640 கொடுத்துருக்குது. ஓகே, என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க? P of A bar கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ ஈஸ்டுன்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? P of A by P of A bar அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். P of A by P of A bar equal to 17/15. அதுதான் P of A bar தான் 1 - P of A நான் எழுதியிருக்கிறேன். இதே எப்படி எழுதலாம்? P of A by P of A bar equal to 17/15. இப்போ P of A bar தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. சரியா? அதனால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது எதையும். P of Aவை தான் நம்ம P of A barன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃபில் எழுதணும். ஏன்னா P of A ப்ளஸ் P of A bar ஈக்குவல் டு 1. இது ஒரு கண்டிஷன். இப்போ P of Aவை எப்படி எழுதலாம்? நம்ம 1 - P of A பார்னு எழுதலாமா? P of Aவை 1 - P of A பார்னு எழுதலாம். அதுதான் எழுதியிருக்கிறேங்க 17/15. சரியா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 - P of A bar into 15 that is equal to 17 P of A bar. இது இங்கே போயிடும். ஓகே, இப்போ வந்து 15 உள்ளே கொண்டு வா. 1/15 are 15 minus P of A bar 15 P of A bar equal to 17 P of A bar. இப்போ இந்த 15 இந்த சைடு போயிடும். 15 P of A இந்த சைடு போனால் 32 P of A bar. P of A bar equal to 15/32. இப்போ இதுலேருந்து நம்ம P of A bar கண்டுபிடிச்சாச்சு. முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இது முதல் கொஸ்டினுடைய ஆன்சரு. இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம். ரெண்டாவது கொஸ்டின் N of A கேட்டிருக்கிறாங்க. N of A கேட்டிருக்கும்போது P of A கண்டுபிடிக்கணும். ஓகே, P of A கண்டுபிடிக்கணும். அப்போ 1 - P of A equal to 15/32. இதையே நம்ம 1 - P of Aன்னு மாற்றிடணும். அப்புறம் P of Aவை அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா நம்ம 1 - 15/32. ஓகே, P of A equal to 1 - 15/32. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு P of A என்னன்னு வருது? 17/32. பட் P of Aன்றது என்னது? N of A divided by N of S. N of S என்னன்னு கொடுத்துருக்காங்க? 640. ஸோ N of A கண்டுபிடிக்கணுன்னா அதை அப்படியே வச்சுட்டு N of S இருக்கிற இடத்துல 640 that is equal to 17/32. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 32 N of A equal to 17 into 640. ஸோ N of A equal to 17 into 640 divided by 32. ஸோ N of A equal to 340. இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 340 வருது. இந்த இடம் நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும். P of A, அதாவது P of A பார்லேருந்து P of A கண்டுபிடிக்கிறோம். P of A என்னது? N of A by N of S. பட் N of S is 640. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது N of A நம்மளுக்கு 340 கிடைக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து 5 மார்க் கொஸ்டின். அடுத்த கணக்கு பார்க்கலாம். நாலாவது கணக்கு. A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? ஒரு காயினை வந்து 3 தடவை நம்ம வந்து டாஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ 3 காயினை டாஸ் பண்ணாலும் அதே நிகழ்தகவு தான், ப்ராபிலிட்டி தான். அப்போ அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? HHH. நம்ம தான் ட்ரீ டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா? அதே இதுதான் 8. N of S வந்து 8ன்னு வரும். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் இதை. இல்லைன்னா ட்ரீ டயக்ராமை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதை எழுதலாம்.
HHT HTH HTT அப்புறம் THH THT TTH TTT டெய்ல். ஓகே, நல்லா கவனிச்சிக்கணும். மொத்தம் 8 வரணும். NFS equal to 8. Let A be the event of getting 2 consecutive tails. கன்சர்வேட்டிவ்னா அடுத்தடுத்து 2 டெய்ல் வர்றது. எதெல்லாம் வருது? இதோ இதில் வருது வேறு 1 ஹெச், அடுத்தடுத்து டெய்ல் 2 டெய்ல் வருது. இங்கேயும் அடுத்தடுத்து வருது, இங்கேயும் வருது. இது விட்டு விட்டு வருது இதெல்லாம். அதனால் இது மட்டும்தான், 3 மட்டும்தான். அப்போ A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் HTT TTH TTT N of A ஈக்குவல் டு 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு 3/8. இதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு, a bag contains 5 red balls, 6 white balls and 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. The probability that the balls drawn is white. முதல் கணக்கு ஒயிட்டாக இருந்தனா என்ன? ரெண்டாவது கணக்கு black or red. மூணாவது not white. நாலாவது neither white nor black. இந்த 4 கணக்கையும் பார்க்கலாம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன? சாம்பிள் ஸ்பேஸில் முதல்ல 5 ரெட்டு ப்ளஸ் 6 ஒயிட், அப்புறம் 7 க்ரீன் ப்ளஸ் 8 பிளாக். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு NFS ஈக்குவல் டு ஆட் பண்ண 5 6 ஆட் பண்ணால் 11, 11 + 7 18, 18 + 8 26, 18 + 8 16, 26 வருது. NFS வந்து 26ன்னு வருது நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு, இப்போ AB த என்னது ஒயிட்டு, ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் பால். let A be the event of getting white ball. இப்போ N of A எவ்வளோ வரும்? ஷார்ட்டாக நம்ம போகலாம். A எவ்வளோ? ஒயிட் பால், ஒயிட் தானே. ஒயிட் பால் எவ்வளோ வைங்க பார்? 6 ஒய். அப்போ N of A 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு N of A by N of S. தட் இஸ் ஈக்குவல் டு 6/26. ஓகே, அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 2 வந்து என்னது? black or red. black or red. black or red. அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ரெண்டாவது கணக்கு லெட்டி பிளாக் பால். முதல்ல பிளாக் பால் பார்க்கும்போது நம்ம பிளாக் பாலுன்னு பார்க்கும்போது ஏபி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளாக் பால். அப்போ என்ன பின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏன்னு எடுத்தாச்சு, அதனால் பின்னு எடுத்துக்கலாம். லெட் பி த என்னது கெட்டிங் பி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளாக் பால். ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு பிளாக்குக்கு எவ்வளோ வருது? பின்னு போட்டுக்கோம் பாரு. க்ரீனு பிளாக் வந்து 8. ஸோ N of B 8. ஸோ P of B வந்து N of B by N of S. ஸோ 8/26. அடுத்தது black or என்னன்னு கேட்டிருக்குது? ரெட்டு. ஸோ CB த இல்லைன்னா RB த லெட் RB த event of getting red ball அப்படின்னு எழுதிட்டு, ஸோ N of R ஈக்குவல் டு N of R எவ்வளவு? ரெட் வந்து 5 பால். ஸோ P of R ஈக்குவல் டு N of A N of R by N of S. இது கரெக்டாக எழுதணும் நம்ம. ஸோ 5/26. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்குது? பிளாக் ஆர் ரெட்டுன்னு கேட்டிருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது probability of B union probability of P union R. ஓகே, மடிச்சுக்கிறேன். பிளாக் ஆர்ன்னு வரும்போது நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் B ப்ளஸ்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ என்னது வருது? 8/26 ப்ளஸ் 5/26. டினாமினேட்டரில் 26 காமனாக இருக்கிறதுனால 8ஐயும் 5ஐயும் கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வருது? 10. 13/26. 13/26 வருது. அப்போ ஓர் 13 13, 2 13 26, 1/2 ஆன்சர். ஓகே. அப்புறம் மூணாவது கணக்கு நாட் ஒயிட். மூணாவது கணக்கு என்னது? மூணாவது கணக்கு நாட் ஒயிட். மூணாவது கணக்கு. அப்போ ஃப்ரம் 1லேருந்து நம்ம பார்க்கணும். 1 என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால். அப்போ நாட் ஒயிட்டுன்னும் போது நம்ம வந்து 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது நாட் ஒயிட்டுன்னும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது என்னது? நாட் ஒயிட், ஏ பார்ன்றது. ஸோ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 6/26ன்னு கண்டுபிடிச்சோம். 1 மைனஸ் 6/26 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 26 மைனஸ் 6/26 தட் இஸ் ஈக்குவல் டு 20/26. 2ஆல் டிவைட் பண்ணால் 10 2 20, 13 2 26, 10/13. நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு என்னது? 4 என்னது? நெய்தர் ஒயிட் நார் பிளாக். நாலாவது கணக்குக்கு இடமில்ல, பார்க்கலாம், வேறு பேப்பரில் போடலாம். நாலாவது கணக்கு நெய்தர் ஒயிட் நார் பிளாக். பிளாக்கும் இல்லையாமா, ஒயிட்டும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அப்போ நம்ம எப்படி போடணும்? அதை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால் ரெண்டுத்தையும் நம்ம எழுதிட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை 1லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரியா? 1 மைனஸ் அப்படின்னு பண்ணணும். நம்ம கெட்டிங் ஒயிட் பால் கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஒயிட் பாலுக்கு 6/26ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிளாக் பாலு 8/26ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அதில் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பாலுக்கு இப்படி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால். ஸோ ஒயிட் பாலுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது 6/26. ஓகே. அப்புறம் பிளாக் பாலுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு பி எவ்வளவு? பி எத்தனை பால்? 8. ஸோ 8/26. ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஒயிட் யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பிளாக்கு. ஓகே. ஒயிட் வந்து 6/26 ப்ளஸ் 8/26 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 14/26 வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7/13 வருது. ஓகே. 7/13. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க? நெய்தர் ஒயிட் நார் பிளாக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் ஆஸ்க்டு நெய்தர் ஒயிட்டும் கிடையாது, நார் பிளாக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் W யூனியன் B பார் கேட்குறாங்க. 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் யூனியன் பிளாக். இப்போ 1 மைனஸ் 7/13. இப்போ 13 மைனஸ் 7/13. 13ல் 7 போனால் எவ்வளோ வரும்? 6. 6/13 இஸ் த ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிக்கணும். நெய்தர் ஒயிட் நார் பிளாக்ன்னும் போது ஒயிட்டுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி?
6/26, பிளாக்குக்கு 8/26. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, ரெண்டு ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நெய்தர் ஒயிட் நார் பிளாக்குன்னு கேட்குறாங்க. பிளாக்கும் கிடையாது, ஒயிட்டும் கிடையாது. அதனால் ஒன்றுலேருந்து அந்த ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் யூனியன் black bar equal to 1 minus probability of white union black. So 1 minus 7/13 equal to 13 minus 7/13, that is equal to 6 minus 13. Okay students, we'll see tomorrow. Thank you very much.